Example 2. If tan A equal to 2 by 3, then find other trigonometrical ratios அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது tan A ஓட வேல்யூ எவ்வளோ 2 by 3. அப்போ டேனோட கான்செப்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? tan A என்னது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதுதான் 2 by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க tan A. இப்போது இதுக்கு ஆப்டாக ஒரு என்ன செய்யணும், நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இதுமாரி வரைஞ்சிட்டு அதுக்கு ஏபிசி அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அந்த 90 டிகிரி தான் பின்றதில் வந்துடுது. அப்போது தீட்டா எதில் வரும்? தீட்டான்னா என்னது? அன்னோன் ஆங்கிள், நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டான்னு சொல்கிறோம். அந்த தீட்டாவுக்கு பதில் ஏ கொடுக்கலாம், சி கொடுக்கலாம் தீட்டாவா. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, ஏன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால ஆங்கிள் இங்கே தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை தான் நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதெல்லாம் tan A அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு தான் எப்போயுமே என்ன இருக்கும், ஹைபாட்டினஸ் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடாகவும், தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆப்போசிட் சைடாகவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட் 2 ஆகும், அட்ஜசன்ட் சைட் 3 ஆகும். அப்போ ஆப்போசிட் சைடு என்னது 2 ஆகும், அட்ஜசன்ட் சைடு என்னது 3 ஆகும், நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? இப்படி நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிட்டோம்னா, அப்போ கிவன் சைடு என்னது 2 by 3 மென்ஷன் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே கிவன் சைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது எது, இந்த ஏசின்றத ஹைபாட்டினூஸ், அதாவது அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பை பித்தாகரஸ் அப்படின்ற ஒரு தியரம் ஒன்று இருக்குது. அந்த பித்தாகரஸ் தியரம் மூலியமாகவே ஹைபாட்டினூஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வரும். அதை நம்ம ஏசி ஸ்கொயர்னு போட்டுட்டு அங்கே இருக்கிற ஸ்கொயர் எடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட் போட்டுட்டோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஏபி ஸ்கொயருன்றது எது, இங்கே கொடுத்துருக்கிற 3 தான் இல்லைங்களா? அதுதான் அட்ஜசன்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா? அதுதான் 3. அந்த 3 ஸ்கொயரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அதேமாரி பிசி ஸ்கொயருன்றது ஆப்போசிட் சைடில் இருக்குது இல்லைங்களா? இது ரெண்டுத்தையும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ் அப்படின்றது தான் ஹைபாட்டினூஸ். எப்பயுமே ஹைபாட்டினூஸ் கேட்டாங்கன்னா அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயரும் ஆப்போசிட் சைட் ஸ்கொயரும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஹைபாட்டினூஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், அப்போ 3 3 சார் எவ்வளவு 9, 2 2 சார் எவ்வளோ 4, 9 + 4 எவ்வளவு 13 இல்லைங்களா? அப்போ ரூட் ஆஃப் 13 இஸ் ஈக்குவல் டு ஏசி. அப்போது ஹைபாட்டினூஸ் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 13 கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் 13 இல்லைங்களா? இப்போ 3 சைட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ்னால் என்னது, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸை தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சைன் ஏ, ஏன்னா அவங்க ஏல தான் கேட்டிருக்காங்க, ஏவை பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன்னா சைன் ஏ. சைன் ஏன்னு சொல்லும்போது என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினூஸ். அப்போ என்ன வரும், 2 by ரூட் 13 இல்லைங்களா? அப்போ 2 by ரூட் 13, அதாவது ஆப்போசிட் சைடுக்கு பிசி ஆகும், ஏசி வந்து ஏசி வந்து ஹைபாட்டினூஸாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆப்போசிட் சைடு வந்து பிசி பை ஏசி, அதனால பிசி பை ஏசி அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, காஸ் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினூஸ், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினூஸ், அட்ஜசன்ட் சைட் என்னது ஏபி, ஏபி பை ஏசி, அப்போ 3 by ரூட் 12, அப்போ 3 by ரூட் 13 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ சைனையே கண்டுபிடிச்சிட்டோம், காசியை கண்டுபிடிச்சிட்டோம், டேனையே ஆல்ரெடி நம்மளுக்கு கிவன் கொடுத்தாச்சு. ஸோ அது 3 முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அதுதான் நம்மளுக்கு என்னது, சைனியோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, கொசிகன் ஏ. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே அப்போது என்ன செய்ய, ரெசிப்ரோக்கலாமா ரூட் 13/2, அதுதான் என்னது, கொசிகன் ஏ ரூட் 13/3. அதேமாரி காஸ் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 13/3, அதுதான் 13/3. புரிஞ்சது இல்லைங்களா? அந்த 13/3 தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், இங்கே மென்ஷன் பண்ணி போட்டுறோம், ரூட் 13/3 அப்படின்னு நம்ம போட்டுறோம். அடுத்தது டேன் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இதோட ரெசிப்ரோக்கல் என்னது 3/2ன்னு வரும், அதுதான் காட் ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 3/2. இப்படி அழகாக நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மார்க்கு கிடைக்கும், ஃபுல் மார்க் கிடைச்சிரும். 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸை கண்டுபிடிச்சாச்சு. சைன் தீட்டா, சைன் ஏ, காஸ் ஏ, டேன் ஏ கிவன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டயக்ராம் போட்டு தேர்ட் சைடு ஹைபாட்டினூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சைன் ஏவும் காஸ் ஏ, டேன் ஏ, அதோட ரெசிப்ரோக்கல் என்னது, சைன் ஏவோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிகன் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் ஏக்கோட ரெசிப்ரோக்கல் என்னது, சீக்கன்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். டேன் ஏக்கோட ரெசிப்ரோக்கல் என்னது, காட் ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நம்ம அழகாக போட்டுட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரியலைன்னா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அழகாக போட்டு புரிஞ்சு போட்டு பாருங்கள்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியுது இல்லைங்களா?